அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடைய தோட்டப்பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது எங்களோட லண்டன் மாடி தோட்டத்தில் நான் இன்றைக்கு 4வது தடவையாக பாவக்காயும் கத்தரிக்காயும் அறுவடை செய்தேன். நான் ஏற்கனவே 3 தடவைகள் பாவக்காயும் கத்தரிக்காயும் அறுவடை செய்து பதிவு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு கிழமைக்கு பிறகு திருப்பியும் கொஞ்சம் பாவக்காயும் கத்தரிக்காயும் ரெடி ஆகிட்டுது. என்னென்னு சொன்னால் அந்த பாவக்காயெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலருக்கும் மாறிக்கொண்டு வருது. விட்டோம்னு சொன்னால் பழுத்துடும். அதால் நான் இந்த வெள்ளை பாவக்காய் ஒரு 6 பாவக்காயும் மற்றது 3 பச்சை பாவக்காயும் நான் இன்றைக்கு அறுவடை செய்தேன். அதே நேரம் இஞ்சத்தை கத்தரிக்காய், இஞ்சத்தை அபஜின் ஏற்கனவே 4 காய் வெட்டி இருந்த நாங்கள் இன்றைக்கு நான் திருப்பியும் 3 காய் நான் அறுவடை செய்தேன். கத்தரிக்காய் கொஞ்சம் பிஞ்சா பிடுங்கி சமைச்சா தான் கறிக்கு நல்லா இருக்கும். அதே நேரம் பாவக்காய் கொஞ்சம் முத்தோணும். பாவக்காய் கொஞ்சம் முத்தினா தான் அந்த மாத்து 2 கறிக்கு நல்லா இருக்கும். அதுக்காண்டி பழுக்கக்கு முதல் வெட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் அந்த பார்க்க தெரியும் உங்களுக்கு பாவக்காய் முத்தி கொண்டு வர. எனக்கு இந்த முறை எதிர்பாராத விளைச்செல்லாம் எல்லாமே கிடைச்சது. பாவக்காய், கத்தரிக்காய், மிளகாக்கண்டு, மற்றது தக்காளி. உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த குளியலுக்கு எல்லாம் இவ்வளோ காய் இருக்குன்னு சொல்லி என்ன ஒரு கிழமையில் இன்னும் ஒரு 7-8 காய் நாங்கள் வெட்டி எடுக்கலாம் பாவக்காய். அதை விட பின்னுக்கெல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது. அந்த சிவரோடையெல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். நான் இதில் 4 இனம் இருக்குது. இந்த பொட்ஸுக்கு இந்த குரோபேக்கு நிற்கிறது முள்ளுள்ள நீட்டு பாவக்காய், வெள்ளை பாவக்காய். மற்ற குரோபேக்கு நிற்கிறது பச்சை பாவக்காயும் அதே நேரம் ஒரு வெள்ளை பாவக்காய் கட்டை, ஆனால் முள்ளு பாவக்காய் மாதிரி தான் கட்டையாக இருக்கும். அதை விட இன்னொரு வெள்ளை பாவக்காய் அது முள் இருக்காது, கொஞ்சம் மழுந்தீஸாக இருக்கும். எல்லாமே நல்லா தான் காய்ச்சிருக்கு. இந்த ஒரு என்னென்னு சொல்கிறேன், அந்த தக்காளி எல்லாம் சின்ன சின்ன தக்காளி காய் தான். ஆனால் இப்போ பழுக்க வலிக்கிட்டுடுது. நான் ஏற்கனவே 2 குழப்பு வெட்டி எடுத்தேன். இப்போ கொஞ்சம் பழுத்து கொண்டு வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 4-5 நாளையில் நாங்கள் தக்காளி பழமும் வெட்டி நாங்கள் பாவிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வெட்டி ஃப்ரிஷருக்கு போட்டோம்னு சொன்னால் தேவையான நேரம் எடுத்து நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். மற்றது இது ஸ்ரீலங்கங்கொச்சி கட்டை மரம் தான் நிறைய காய்ச்சிருக்கு. மற்ற ஸ்ரீலங்கன்னு சொல்லி பொட்ஸுக்கு நிற்குது பாருங்கள், இவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி. மற்ற இந்த தக்காளி பழம் நீங்கள் சும்மாயே சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்ல குள்ளப்பாக காய்ச்சிருக்குது. என்னென்னு சொல்கிறேன், இப்போ நிறைய பின்னுக்கெல்லாம் நிறைய சிவரோட நிறைய காய் இருக்குது. அதுக்கு போய் வீடியோ எடுக்க இயலாது. உங்களை பார்க்க தெரியுது என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி. மற்றது என்னென்னு சொல்கிறது, இதுகளை வச்சு நாம் ஆரம்ப காலத்தில் இதுகளை பார்க்கக்குள்ள இந்த என்னென்னு சொல்கிறது சின்ன சின்ன கண்டான் இருந்தது. இப்போ காடு மாதிரி வளர்ந்து எப்படி காய்ச்சி நிற்கிதுண்டு பாருங்க. மற்ற இது பாவக்காயிலெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் முத்திட்டுது. அதில் இது இப்படி இதெல்லாம் நான் வெட்டி எடுத்துட்டேன். ஏற்கனவே பச்சை பாவக்காய் நான் அன்றைக்கு 3 பாவக்காய் நான் வெட்டி எடுத்திருந்தேன். நான் வெட்டி சமைச்சேன். நான் இன்றைக்கு திருப்பியும் 3 பாவக்காய் வெட்டினான். மற்றது இங்கே எல்லோரும் எங்கே சீட்ஸ் போட்ட நீங்களும் எல்லாம் கண்டு வாங்கி வச்சோம். நான் இங்கே இப்போ சீட்ஸ் போடுற இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இந்த ஏப்ரல் ஆண்டி தமிழ் கடைகளுக்கு நிறைய தமிழாக்கள் இதை இது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு க்ரீன் ஹவுஸில் வச்சு சீட்ஸுகளை போட்டு வளர்த்துட்டு கொண்டு விற்கணும். அதில் நீங்கள் ஏப்ரல் கடைசியில் பாவக்கண்டு, மற்ற கத்தரிக்கண்டு, மிளகாக்கண்டுகள் வைக்கலாம். நீங்கள் ஓரளவு வளர்ந்த கண்டை வச்சிங்களோன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே பூத்து காய்ச்சி எங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு நாங்கள் பலன் எடுக்கலாம். இது நாங்கள் சீட்ஸை வீட்டுக்குள்ளே போட்டு வளர்த்து எடுத்து வைக்கிறது கஷ்டம். மற்றது இங்கே இந்த கார்டன் சென்டர்களில் நீங்கள் சில கார்டன் சென்டர்களுக்கு போனீங்களோன்னு சொன்னால் நிறைய இந்த உரைப்பு மிளகாயில் இல்லைன்ற வேர்ல்டு கொட்ட சில்லிஸ் எல்லாம் விற்பினோம். நீங்கள் விரும்பினதை வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த பேப்பு கலர் மிளகா, மற்றது இந்த வெள்ளை கொச்சிக்காயெல்லாம் இவ்வளோ காய்ச்சிருக்கேன். இதை ஸ்ரீலங்கன் சில்லி கொண்டு பொட்ஸுக்காய் நிற்கிது. ஆனால் ஸ்ரீலங்காவிலோடு நான் இப்படி காய்ச்சதை காணல. அவ்வளோ காய்ச்சிருக்குது. நல்ல பெரிய மரம். மற்ற தோட்டம் செய்தால் ஆசையாக செய்யுங்க. உங்களுக்கு அப்படி ஆசைப்பட்டு செய்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பலன் கிடைக்கும். விருப்பப்பட்டு செய்யணும். இது நான் இந்த பாவக்காய், இந்த வெள்ளை பாவக்காய், அழுந்தீஸ் பாவக்காய், அதில் 3 கிட்ட வெட்டினான். அதை விட அந்த ஒரு முள் சின்ன பாவக்காய், கட்டை பாவக்காய் தான் வெள்ளை பாவக்காய், அதுவும் வெட்டினான்.
மற்ற பச்சை பாவக்காய் 3 வெட்டினான். அப்புறம் மற்ற அந்த சைட்டுக்கு வந்து 2 வெள்ளை பாவக்காய் வெட்டி எடுத்தேன். இதுகளை வெட்டி எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் என்னென்னு சொல்கிறது, ஒரு என்ற ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக தான் இருக்கும். அதாவது இதுகளை வெட்டி சமைச்சு சாப்பிடக்குள்ள அதுவும் ஒரு சந்தோஷம் தான். என்னென்னு சொல்கிற நல்ல ஹெல்த்தியான மரக்கறியை வந்து நாங்களே விளைவிச்சு அதை வந்து நாங்களே சமைச்சு சாப்பிடக்குள்ள அது எங்களோட உடலுக்கும் ஒரு ஆரோக்கியமானது. மற்றது வந்து என்னென்னு சொல்கிறது, நாங்கள் காசும் செலவழித்து வாங்க தேவையில்லை. தோட்டங்கள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நான் இது மாடியில் வந்து நான் என்னென்னு சொல்கிறது பொட்ஸுக்க வச்சு இவ்வளோ பார்க்க தெரியுது, இவ்வளோ காடு மாதிரி வளர்ந்துருக்குது. சில பேருக்கு காடுன்னு இருக்குது உங்களுக்கு வீட்டோட. அந்த காடுன்னு இருந்தோன்னு சொன்னால் அதுகளுக்கு வந்து ஒரு உங்களை வீட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கத்தரி, பாவல், மிளகாக்கண்டு, தக்காளி இதுகளை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் அதில் கொஞ்சம் மினக்கட்டு வேலை செய்யக்க உடலும் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். மற்றது மனதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுகளால் வந்து நிறைய மன உளைச்சல்கள் அப்படியான வியாதிகள் இல்லாமல் போகும். நீங்கள் ஒருக்கா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருக்கா செய்து அதில் பலன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் திரும்ப திரும்ப செய்கிறோக்கு உங்களை தூண்டும். இது எனக்கு வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கும். மற்றது வந்து இதில் வந்து எனக்கு நான் 3 மாதத்துக்கு தேவையான மரக்கறியை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் எடுத்து எங்களோட வீட்டு தேவைக்கு நான் பாவிக்கிறேன். மற்றது ஒன்றும் என்னென்னு சொல்கிறேன் கெமிக்கல் இல்லை, ஆர்கானிக் பசலை போட்டு நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்த மரக்கறிகள் சமைச்சு சாப்பிட்டா உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். சில பேர் நல்ல இடங்கள் இருக்குது, ஆனால் வந்து ஒன்றும் செய்கிறதில்லை, எல்லாம் காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்கும். அதுகளை வந்து மினக்கடி செய்திகள்ண்டா. மற்றது உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரியும் காலம் பின்னேரம் அதற்கு தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. இதில் வந்து 2-3 பாவக்காய் வெட்டினான். நாங்கள் பின்னுக்கு கொண்டு வெட்டினான். கிட்டத்தட்ட நான் 10 பாவக்காய்க்கு மேலே வெட்டினேன். நான் எண்ணெய் இல்லை 10 பாவக்காய்க்கு மேலே வெட்டினேன். அதில் 3 பச்சை பாவக்காயும் மிச்சம் 7-8 வெள்ளை பாவக்காயும் நான் வெட்டி எடுத்தேன். சந்தோஷம் என்னென்னு சொல்கிறது. இது மற்றது அந்த கத்தரிக்காய் 3. உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த ஓல் என்ற பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்தடையும். மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.